அனைவருக்கும் வணக்கம். ஆஹ் இன்று இந்த செஷனில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் கடந்த 2 வாரங்களாக இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். முதல் கிழமையிலே நாங்கள் சிம்பிள் பிரசன்ட், அதாவது நிகழ்காலம், தினமும் நாங்கள் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை வைத்து எவ்வாறு வசனங்களை அமைப்பது, கேள்வி வினாக்களை தொடுப்பது என்பதை நாங்கள் பார்த்தோம். கடந்த வாரம் திருமதி சுகந்தி பொன்னையா அவர்கள் உங்கள் அனைவருக்குமே கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ், நிகழ்காலத்திலே ஐஎன்ஜி சேர்ப்பது, எவ்வாறு ஐஎன்ஜி சேர்ப்பது, அதாவது முதலாவது பிரசன்ட் கண்டினியூஸ் என்றால் தற்சமயம், அதாவது அந்த க்ஷண பொழுதிலே செய்யும் விடயங்களை பற்றி பேசுவதே பிரசன்ட் கண்டினியூஸ் ஆகும். இதிலே நாங்கள் வாக்கியங்கள் அமைக்கும் பொழுதும் சரி, வினாக்கள் தொடுக்கும் பொழுதும் சரி, ஐஎன்ஜி வேர்புடன் கேட்போம். இதையே நாங்கள் கடந்த வாரம் பார்த்தோம். இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். இன்று நாங்கள் பார்க்க போவது மூன்றாவது பாடம். மூன்றாவது பாடம் பிரசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்திலே நாங்கள் ஒரு அட்ஜெக்டிவ் என்றால் ஒரு பெயர் அடைமொழி, இதை எவ்வாறு சேர்ப்பது என்பதை பற்றி இன்று ஆராயலாம். எனவே இன்று நாம் பார்க்கும் பாடம் 3, சப்ஜெக்ட் நவுன் அட்ஜெக்டிவ் பிரசன்ட் டென்ஸிலே, அதாவது நிகழ்காலத்திலே எழுவாய் அத்துடன் பெயர் சொல்லோடு எவ்வாறு பெயர் அடைமொழியை நாங்கள் சேர்க்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். இது நாங்கள் கடந்த 2 வாரங்களாகவே பார்த்த ஒரு விடயம். நான் இதை பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை. இது வந்து சப்ஜெக்ட் என்பது எழுவாயை குறிக்கிறது. இதிலே தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய மூன்றும் இதனுள் உள்ளடக்கப்படும். ஐ என்பது நான், தன்மை, ஒருமை. யூ என்பது முன்னிலை, ஒருமையையும் குறிக்கலாம், தன்மையையும் குறிக்கலாம். வி தன்மை, பன்மையை குறிக்கிறது. தே படர்க்கை, அவர்கள். ஹி ஷி இட் என்பது அவன், அவள், அது. படர்க்கை ஒருமையை குறிக்கும். இதுவே நமது எழுவாய்கள். எனவே a noun is a word that represents a person, a thing, a concept or a place. அதாவது பெயர் சொல் என்பது ஒருவரை, ஒரு நபரை குறிக்கலாம், அல்லது ஒரு இடத்தை குறிக்கலாம், அல்லது ஒரு பொருளை குறிக்கலாம் என்பதுவே பெயர் சொல். அடுத்தது நாங்கள் இன்று பார்க்க போவது adjective. adjective என்றால் என்ன? அடைமொழி, பெயர் அடைமொழி. இதன் சிறப்பு, ஒரு பெயர் சொல்லிற்கு மதிப்பை அல்லது அதை பற்றிய ஒரு மேலதிக விளக்கத்தை இது கொடுக்கிறது. அதுவே adjectiveனுடைய தொழில். An adjective is a word that describes or defines a noun or noun phrase. இந்த வாக்கிய வகைகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலிலே சில உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக, ஒரு நபரை நாங்கள் வர்ணிப்பதாக இருந்தால், ஒரு மாணவனோ ஒரு ஆசிரியரோ, அவரை நாங்கள் எவ்வாறு வர்ணிக்கலாம்? உயரமான மாணவன், அல்லது ஒல்லியான மாணவன், அல்லது இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு மலரை நாங்கள் எவ்வாறு வர்ணிக்கலாம்? அழகிய மலர், வண்ண மலர், ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் ரெட் ஃபிளவர், அதாவது நிறத்தை குறிக்கிறது. எவ்வகையான ஒரு மலர்? சிவப்பு மலர், ரெட் ஃபிளவர்.
a big flower. எனவே இந்த பெயர் சொல்லிற்கு அது வர்ணனையை சேர்ப்பதே இந்த அடைமொழியின் பங்கு. நாங்கள் கடந்த 2 வாரங்களாக பார்க்கும் வாக்கியங்கள் இந்த 4 தலைப்பிற்கு கீழும் உள்ளடக்கப்படுகின்றன. அவையாவன நேர்மறை வாக்கியங்கள், எதிர்மறை வாக்கியங்கள், நேர்மறை வினாக்கள், எதிர்மறை வினாக்கள். பொதுவாகவே நாங்கள் இந்த பாடத்திட்டத்தின் மூலம் செயற்படுத்த விரும்புவது என்னவென்றால், சாதாரணமாக ஒரு உரையாடலை எவ்வாறு தொடுப்பது, எவ்வாறு சிறு கேள்விகளை கேட்பது, அல்லது எம்மிடம் கேட்கப்படும் கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது. இதனை அடிப்படையாக கொண்டே இந்த பாடத்திட்டமானது ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த பாடத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை அனைத்து பாடங்களுமே இந்த 4 தலைப்புக்கு கீழுமே உள்ளடக்கப்படும் வகையிலே பிரிக்கப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் பார்த்தோம் 4 types: positive sentence, negative sentence, positive questions, negative questions. முதலிலே நாங்கள் பார்க்க போவதோ நேர்மறை வாக்கியங்கள், அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ். இப்பொழுது முதலிலே இதில் வலப்பக்கம் இடப்பக்கத்திலே ஒரே வாக்கியம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் எனது ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது வலப்பக்கத்தில் உள்ள வாக்கியங்களில் நீங்கள் அடைமொழியை சேர்க்கப்பட்டுள்ளதை நீங்கள் அவதானிக்கலாம். முதலிலே இதன் ஜெனரல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு வசனத்தை அமைக்கும் பொழுது அதை எவ்வாறு நாம் அமைக்க வேண்டும். ஒரு சப்ஜெக்ட் பிளஸ் am is are பிளஸ் noun with adjective, இது இருக்க வேண்டும். அப்ப இங்க சப்ஜெக்ட் என்பது என்ன? எழுவாய். அத்துடன் am is are, those are called as helping verbs என்று சொல்லுவோம். அதாவது தமிழிலே இல்லாவிட்டாலும் ஆங்கிலத்திலே நாங்கள் ஒரு அர்த்தமுள்ள வசனத்தை அமைப்பதற்கு இது மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. ஒரு எழுவாய்க்கும் ஒரு பெயர் சொல்லுக்கும் இடையிலே ஒரு சம்பந்தத்தை அல்லது ஒரு லிங்கிங் பாலமாக ஒரு வசனத்தை அமைப்பதற்கு உதவுவதே இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸ். அது am is are. நாங்கள் முன்னர் போன வகுப்புகளிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். am I க்கு மட்டும் பயன்படுத்தப்படும். is he she it ஆகிய எழுவாய்களுக்கு பயன்படுத்தப்படும். are you we they ஆகிய எழுவாய்களுக்கு பயன்படுத்தப்படும். அஜந்தா மிஸ், சாரி ரோஹிணி மிஸ், எதுவும் கேள்விகள் உண்டா? Miss Rohini, are there any questions? Okay, fine. Okay, அப்பொழுது பார்ப்போம் இப்ப இந்த உதாரணங்கள். I am a teacher. நான் ஒரு ஆசிரியர். I am a kind teacher. அப்போ நான் ஒரு ஆசிரியர், ஆனால் எப்பேற்பட்ட ஆசிரியர்? ஒரு சிறந்த ஆசிரியர் அல்லது ஒரு குணமான ஆசிரியர், ஒரு இரக்க குணமுள்ள ஆசிரியர். எனவே நான் ஒரு ஆசிரியர் என்று கூறுவதை விட இந்த அடைமொழியை சேர்க்கும் பொழுது, அதாவது இங்கே அட்ஜெக்டிவாக உள்ள வேர்ட் கைண்ட் சேர்க்கும் பொழுது அது இந்த வாக்கியத்திற்கு மெருகூட்டுவதுடன் சிறப்பித்து காண்பிக்கிறது. அடுத்ததாக they are cricketers, அவர்கள் கிரிக்கெட் வீரர்கள். they are best cricketers, அவர்கள் சிறந்த கிரிக்கெட் வீரர்கள். நிமால் is a student, நிமால் ஒரு மாணவன். நிமால் is a clever student, அவன் ஒரு புத்திசாலியான மாணவன். எனவே அது அவன் சிறப்பை சிறப்பிக்கிறது. இதிலே பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸும் உள்ளன, நெகட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸும் உள்ளன. மற்றது இப்ப இன்னொன்றும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், I am a teacher. இப்ப நான் இதை தமிழிலே கூறுவதாக இருந்தால் நான் ஒரு ஆசிரியர். they are cricketers, அவர்கள் கிரிக்கெட் வீரர்கள். இங்கு அவர்கள் கிரிக்கெட் வீரர்கள் தமிழிலே ஒரு முழு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆனா ஆங்கிலத்திலே
தே கிரிக்கெட்டர்ஸ் என்று கூறினால் அது பொருள்படாது. எனவே அதற்காகத்தான் இங்கு நாங்கள் இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸை பயன்படுத்துகிறோம். am, is, are. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். am ஐயிற்கு பயன்படுத்தப்படும். is வந்து he, she, it. அத்துடன் அதாவது ஒருமை படர்க்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. are முன்னிலை எழுவாய்களுக்கும் we, they. அதாவது they என்பது படர்க்கை பன்மை and we வந்து தன்மை பன்மை ஆகிய எழுவாய்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. மேலும் சில உதாரணங்களை நாங்கள் பார்க்கும்போது இதனை பற்றி ஒரு பூர்ண விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே நான் கூறிய போலவே I plus am followed by noun or adjective with place and time. இங்கு place and time என்பது கட்டாயம் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று இல்லை. ஆனால் இதை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு விரிவான வாக்கியத்தை நம்மால் அமைக்கக்கூடியதாக இருக்கு. இரண்டாவதாக நாங்கள் பார்ப்பது we, you, they. we, you, they ஆகிய எழுவாய்களுக்கு நாங்கள் are என்ற helping verb-ஐ பயன்படுத்துகிறோம். அத்துடன் noun or adjective with place and time. and இறுதியாக he, she, it ஆகிய எழுவாய்களுக்கு is plus noun with adjective and place with time. இந்த ஸ்லைடிலே உங்களுக்கு சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த உதாரணங்களுக்கும் இதுக்கு அடுத்துள்ள ஸ்லைடில் உள்ள உதாரணங்களும் ஒரே உதாரணங்கள், ஒரு சிறு வித்தியாசம். இதிலே பேரடைமொழி அதாவது அட்ஜெக்டிவ் சேர்க்கப்படவில்லை. அடுத்து வருகிற ஸ்லைடிலே இதே வாக்கியங்களுக்கு பெயரடைமொழி அட்ஜெக்டிவ் சேர்க்கப்பட்டுள்ளது. அதுவே இதில் உள்ள வித்தியாசம். I am a teacher in your English class. நான் ஒரு ஆசிரியர் எங்கு உங்கள் ஆங்கில வகுப்பிலே நான் ஒரு ஆசிரியர். We are students in this English class. நாங்கள் இந்த ஆங்கில வகுப்பில் மாணவர்கள். You are the leader in our group. நீ அல்லது நீங்கள் இது ஒருவரை குறிக்கிறது, எனவே நீ என்று கூறலாம். எமது குழுவின் தலைவர் நீர். They are cricketers in our national team. நமது தேசிய டீமில் அவர்கள் கிரிக்கெட் வீரர்கள். He is பியால், அவன் பியால். She is my class teacher. It is in Nugegoda. இப்போது இதே வாக்கியங்களுக்கு நாங்கள் ஒரு அட்ஜெக்டிவை சேர்க்கும் பொழுது முதலாவதில் நாங்கள் பார்த்தது I am a teacher in your English class. இதிலே I am a passionate teacher in your English class என்று கூறினால் சாதாரணமாக ஒரு ஆசிரியராக இருப்பதை விட passionate என்றால் செய்யும் தொழிலில் ஆர்வத்துடன் இருத்தல், அதே passionate என்ற சொல்லின் அர்த்தம். We are good students. நாங்கள் மாணவர்கள், வகுப்பின் மாணவர்கள் என்று கூறுவதை விட நாங்கள் நல்ல மாணவர்கள் அல்லது சிறந்த மாணவர்கள் என்று கூற முடியும். You are an honest leader. ஒரு நேர்மையான ஒரு தலைவன். They are talented cricketers in our national team. அவர்கள் தேர்ச்சி மிக்க அல்லது சிறந்த கிரிக்கெட் வீரர்கள். பியால் is a tall man. பியால் ஒரு உயரமான மனிதன் அல்லது உயரமானவன். Kamini is a kind teacher in our school. காமினி ஒரு இரக்க குணமுள்ள ஆசிரியர் எங்கே? நமது பாடசாலை. எனவே காமினி நமது பாடசாலையில் இரக்க குணமுள்ள ஒரு ஆசிரியர். Nugegoda is a busy town in Colombo. நுகேகொட என்பது ஒரு இடத்தை குறிக்கிறது. எனவே ஒரு இடம் என்றால் அது படர்க்கை ஒருமை. அதன் காரணத்தினாலே தான் நீங்கள் கடைசி 3 வாக்கியங்களை பார்த்தீர்களானால் பியால் ஆண்பால் ஒருமை, காமினி பெண்பால் ஒருமை, நுகேகொட ஒரு இடம் அங்கிரிணை. எனவே இவற்றுக்கு நாங்கள் இஸ் இங்கே பயன்படுத்தி உள்ளோம். நுகேகொட இஸ் a busy town in Colombo. கொழும்பிலே அது ஒரு மிகவும் பிஸி என்றால் ஒரு
வெரி ஹாப்பனிங் என்று சொல்லலாம். அதாவது மிகுந்த கூட்டமுள்ள ஒரு நகரம். எனவே இதுதான் பாசிட்டிவ் சென்டென்சஸ். இப்பொழுது நாங்கள் நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கு போவதற்கு முன்னர் உங்களுக்கு உங்களோட வாக்கியங்கள் நீங்கள் எழுதி இருந்தால் யூ கேன் ஷேர் யோர் சென்டென்சஸ், அதாவது பாசிட்டிவ் சென்டென்சஸ் வித் அஸ், ஸோ வி குட் டிஸ்கஸ் அபவுட் தெம். யாராவது இருக்கிறீங்களா? உங்களோட சென்டென்சஸ் எதுவும் இருந்தால் யூ கேன் ஷேர் இட் வித் அஸ். எஸ் மிஸ். மிஸ் மங்களேஸ்வரி சொல்லுங்க. This is Yogaraja. Excuse me, Dishan sir. Yes, sir. Oh, sir. මෙතන ඔයාට මේගොල්ලන්ව අන්මුට් කරන්න මම මේක අයින් කරලා තියෙන්නේ. කතා කරන්න allow participants to unmute themselves කියන එක select කර මම දැන් select කරන්න. ඔයාට හරි sir. ඔන්න අයින් කරන්න මම ඔයාව හොස් මාරු කරන්න. හරි sir. කතා කරන්න බැරුව මම දාලා තියෙන්නේ. හරි. දැන් හරි මම ඔයාව හොස් මාරු කරන්න. I am a doctor in the general hospital. Can you hear me? Yes, miss, I can hear you. Yeah. I am a doctor in the general hospital. Okay. We are teachers of the leading school. You are a good person in our group. They are optimistic people in our area. Manil is an attractive girl. He is the best player in our team. Sri Lanka is a beautiful country in the world. Yes, miss. Thank you so much. Is there anyone who would like to share their sentences also? Ms. Ajanta, you have raised your hand. Do you have any sentences to share with us? Ms. Rohini. Okay. Ms. Niroshini? Yes, sir. Right. I am Okay, a good student. Okay. Can you hear me, sir? Yes, miss, I can hear you. Yeah. I am a good student. They are very nice babies. Okay. She's a very clever student. Okay. My country is very beautiful island. Okay. Okay. That dog is very crazy. That man is very an honest person. Okay. He's very handsome. Okay. Very nice sentences, miss. Thank you. அப்போ இப்ப நாங்கள் பார்த்தது நேர்மறையான வாக்கியங்களிலே ஒரு பெயர் அடைமொழியை சேர்த்து எவ்வாறு வசனங்களை அமைப்பது. எனவே இப்பொழுது ஓரளவு உங்களுக்கு இதுக்கான ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். இதேதான் நெகட்டிவ் சென்டென்சஸ். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம். எதிர்மறை வாக்கியங்களில் நாங்கள் not என்ற வார்த்தையை பயன்படுத்துவோம். இது மட்டுமே அதில் உள்ள வித்தியாசம். எனவே அடுத்து நாங்கள் பார்க்க போவது எதிர்மறை வாக்கியங்கள். எனவே நான் முன்னர் கூறியது போலவே எதிர்மறை வாக்கியங்களின் ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சப்ஜெக்ட் பிளஸ் am is are அங்கட ஹெல்பிங் வேர்ப்ஸ் பிளஸ் not அதோடு noun with adjective. Noun with adjective. அப்ப பாருங்க
Okay. I am not a teacher. I am not a good teacher. நான் ஒரு ஆசிரியர் அல்ல. I am not a good teacher. நான் ஒரு சிறந்த ஆசிரியர் அல்ல என்று பொருள்படும். அதே போல they are not cricketers. They are not talented cricketers. அவர்கள் தேர்ச்சி பெற்ற கிரிக்கெட் வீரர்கள் அல்ல. நிமால் is not a student. நிமால் ஒரு மாணவன் அல்ல. நிமால் is not a clever student. நிமால் ஒரு புத்திசாலியான மாணவன் அல்ல. இப்ப நீங்கள் இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கும் நெகட்டிவ் சென்டென்ஸையும் பார்த்தீர்களா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். அதாவது நிமால் இஸ் a ஸ்டூடெண்ட். நெகட்டிவ்ல சொல்லும் போது நிமால் இஸ் நாட் a ஸ்டூடெண்ட். they are cricketers. நெகட்டிவ்ல நாங்க இந்த வசனத்தை மாத்தினா please excuse me, can you mute your mic please? Thank you. So I am not a teacher. இதே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா I am a teacher. அப்போ பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் இந்த not என்ற வேர்ட் மட்டுமே. இப்ப அடுத்ததா நாங்க ஸ்ட்ரக்சர்ஸை பார்க்கலாம். So the structures go as I am not plus noun adjective with place and time. அதை நீங்க விருப்பப்பட்டா வசனத்துல சேர்த்துக் கொள்ளலாம். And you, we, they ஆகிய எழுவாய்களுக்கு are not யூஸ் பண்ணுவோம் with noun or adjective, noun and adjective. And he, she, it ஆகிய எழுவாய்களுக்கு நீங்க is not யூஸ் பண்ண வேண்டி இருக்கு. இப்போ இந்த ஸ்லைட்ல சில உதாரணங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா I am not an English teacher of this school. நான் இந்த பாடசாலையில் ஒரு ஆங்கில ஆசிரியர் இல்லை. We aren't good students in the class. நாங்கள் இந்த வகுப்பிலே சிறந்த மாணவர்கள் அல்லது நல்ல மாணவர்களாக இல்லை. You aren't an honest leader in our group. நமது குழுவிலே நீர் ஒரு honest என்றால் உண்மையுள்ள தலைவர் இல்லை. They aren't talented cricketers. அவர்கள் தேர்ச்சி மிக்க கிரிக்கெட் வீரர்கள் அல்லர். பியால் isn't a tall man. பியால் ஒரு உயரமானவன் அல்ல. பியால் உயரமானவன் இல்லை. Kamini isn't a kind teacher in our school. காமினி எமது பாடசாலையிலே இரக்க குணமுள்ள ஆசிரியர் இல்லை. நுகேகொட isn't a busy town in Colombo. இதிலே கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹெல்பிங் வேர்ப்ஸை மறக்கக்கூடாது. I not an English teacher என்று கூறினால் இந்த வாக்கியத்திற்கு அதன் முழு பொருள் கிடைக்காது. தமிழிலே வந்து ஹெல்பிங் வேர்ப்ஸ் இல்லாவிட்டாலும் ஆங்கிலத்திலே அர்த்தமுள்ள வாக்கியங்களை அமைப்பதற்கு கண்டிப்பாக நாங்கள் இந்த am is are நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்க்க போவதும் பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ். இந்த பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் போவதற்கு முன்னர் நெகட்டிவ் சென்டென்சஸ் பற்றி வேற எதுவும் யாருக்காவது கேட்க வேண்டியிருந்தா நீங்க கேட்கலாம் அன்மியூட் பண்ணிட்டு. இல்லாட்டி உங்களோட சென்டென்சஸ் எதுவும் இருந்தா கூட if you like to share you can share it. I am not a lazy girl. Just a minute. May I know who I am Farzana. Oh, okay, miss. Yeah, thank you. I am not a lazy girl. They are not talented students. Okay. Kiyama is not an ugly girl. You are not an active person. We are not football players. Kusum is not honest student. Okay, miss. Thank you. Thank you, Miss Farzana. Thank you. Fine. So, is there anyone else who wants to share? Hello, sir.
Yes. Is it Mrs. Mangaleshwari? Yes, sir. Yes. Go ahead, Miss. சொல்லுங்க. The principal, Mhm. she is my friend. He is not the postman. It is not a dog. We are not friends. You are not my family friend. They are not our teachers. ஓகே. மிஸ் மங்களேஸ்வரி, இதுல வந்து நீங்க அட்ஜெக்டிவ்ஸ் இன்க்ளூட் பண்ணி இருக்கிறீங்களா உங்களோட கடைசி சென்டென்சஸ்ல? Have I to add adjectives, sir? ஏண்டா இப்ப வந்து what we are going through is miss, this lesson is about adjectives. அதாவது how to include adjectives when you write a sentence. So it's about, we are doing present tense sentences and questions, and how do we add an adjective to it. அதுதான் இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களோட வாக்கியங்கள் எல்லாமே சரி, உங்களோட கடைசி வாக்கியங்கள்ல எனக்கு அட்ஜெக்டிவ் இருக்கல. நீங்க இதே வாக்கியத்தை மாத்தாம ஒரு அட்ஜெக்டிவ் ஒன்று சேருங்க பாப்போம். உங்களோட லாஸ்ட் 3. Okay. We are not good friends. Yeah. Not best friend of mine. Mhm. They are not best teachers. Okay. Okay, miss. Thank you. Thank you. So, Thank you, sir. for negative sentences, as I told you all, நாங்கள் முன்னரே பார்த்தது போலவே பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் இருக்க ஒரே ஒரு வித்தியாசம், ஸ்ட்ரக்சர்ல எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் நாங்கள் not பயன்படுத்துவோம் நெகட்டிவ் சென்டென்ஸ்ல. அதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். இப்ப நாங்கள் அடுத்து பார்க்க போவது பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ், அதாவது நேர்மறை வினாக்களை எவ்வாறு நாங்கள் அமைக்கலாம். அப்ப பாருங்க, நேர்மறை வினாக்களை நாங்கள் அமைக்கும் போது சப்ஜெக்டுக்கு முன்னால இந்த ஹெல்பிங் வேர்ப், அதாவது am is are வந்து சப்ஜெக்ட் எழுவாய்க்கு முன்னர் வந்து நாங்கள் பாவிக்க வேண்டி இருக்கும். am I a teacher? நான் ஒரு ஆசிரியரா? இதே நான் adjective யூஸ் பண்ணி இந்த வினாவை அமைத்தால் am I a passionate teacher? Am I a good teacher? Am I a kind teacher? வெவ்வேறு விதமான adjectives நாங்கள் இங்கு புகுத்த முடியும். Are they cricketers? Are they talented cricketers? Is Nimal a student? Is Nimal a clever student? அப்ப பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் நேர்மறை வினாக்களை நாங்கள் அமைக்கும் பொழுது, மீண்டும் கூறுகிறேன், எழுவாய்க்கு முதல்ல நாங்கள் இந்த ஹெல்பிங் வேர்பான am is are பயன்படுத்துவோம். am எங்க பயன்படுத்துவோம்? ஐக்கு மட்டும் பயன்படுத்துவோம். ஆர் வந்து யூ வி தே ஆகிய எழுவாய்களை வைத்து வசனங்கள் அமைக்கும் பொழுதும் அல்லது பன்மை வசனங்களுக்கும் பயன்படுத்துவோம். இஸ் வந்து he she it ஒருமை வாக்கியங்களுக்கு நாங்கள் இஸ்ஸை பயன்படுத்துவோம். அடுத்ததா இந்த ஒவ்வொன்றையும் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்ஸ் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப நான் முன்னரே கூறியது போலவே am-க்கு I. So am plus I plus noun with an adjective with place and time. ரெண்டாவது are plus we, you, they plus noun with adjective, and நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட வினாவை இன்னும் சற்று விரிவாக அமைக்க place and time நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். கடைசியாக is plus he, she, it இவற்றுக்கு நாங்கள் இசை வைத்து பயன்படுத்துவோம், அமைப்போம். எனவே is plus he, she, it plus noun and adjective with place and time. இப்ப இந்த கேள்விகளை பாருங்க. Am I an English teacher in this school? Are we good students in the class? நாங்கள் சிறந்த மாணவர்களா? Are you an honest leader in our group? நமது குழுவிலே நீங்கள் ஒரு உண்மையான ஒரு தலைவரா? Are they talented cricketers in our national team? நமது தேசிய டீமிலே அவர்கள் சிறந்த கிரிக்கெட் வீரர்களா? Is Piyal a tall man?
பியால் ஒரு உயர்ந்த மனிதனா, உயரமானவனா, அல்லது இஸ் காமினி a kind teacher in our school? காமினி எமது பாடசாலையிலே ஒரு இரக்கமுள்ள ஆசிரியரா? And is Nugegoda a busy town in Colombo? இதுதான் பாசிட்டிவ் questions. அடுத்ததாக நாங்கள் இன்று பார்க்க போவது நெகட்டிவ் questions. நான் முதலே கூறினது போலவே இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கும் நெகட்டிவ் சென்டென்சஸ்க்கும் ஸ்ட்ரக்சரில் ஒரே ஒரு மாற்றம், நெகட்டிவ்ல நாட் யூஸ் பண்ணியிருப்போம், பாசிட்டிவ்ல நாட் இருக்காது, மற்றபடி எல்லாமே ஒன்றா இருக்கும். அதே போல் இந்த பாசிட்டிவ் கொஸ்டின்ஸையும் நெகட்டிவ் கொஸ்டின்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு சிறிய வித்தியாசம், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்ல நாங்கள் நொட்டை பயன்படுத்தி இருப்போம். அப்ப ஸ்ட்ரக்சர் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். am is are plus not plus subject plus noun with adjective. Am I not a teacher? Am I not a good teacher? நான் ஒரு சிறந்த ஆசிரியர் இல்லையா? Aren't they cricketers? இன்னொரு விடயம், நாங்கள் எதிர்மறை வினாக்களை அமைக்கும் பொழுது am ஐ தவிர மற்ற அனைத்து எழுவாய்களுக்கும் you, we, they, he, she, it ஆகிய எழுவாய்களை வைத்து நாங்கள் எதிர்மறை வினாக்களை அமைக்கும் பொழுது எப்பொழுதுமே கண்ட்ராக்டட் ஃபார்ம்ஸை நாங்கள் பயன்படுத்த வேண்டும். aren't, isn't, are not they cricketers என்று கூற முடியாது. aren't they cricketers? isn't Nimal a student? அப்போ இங்கு நாங்கள் கண்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ், அதாவது சுருக்கமான வடிவம் are not, அதை நாங்கள் சுருக்கி aren't என்று கூறுவோம். அதே போல் is plus not என்பதை நாங்கள் சுருக்கி isn't என்று கூற முடியும். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இப்போது நாங்கள் பார்த்த எதிர்மறை வினாக்களின் ஸ்ட்ரக்சர் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. am, not plus I with noun adjective. அதே போல we, you, they ஆகிய எழுவாய்களுக்கு are, not, aren't plus we, you, they plus noun with adjective. அதே போல he, she, it ஆகிய எழுவாய்களுக்கு is not, isn't plus he, she, it with noun or adjective நாங்கள் இங்கே பயன்படுத்துகிறோம். இதற்கான சில உதாரணங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. Am I not a passionate teacher of this school? Aren't we good students in the class? Aren't you an honest leader in our group? Aren't they talented cricketers in our national team? Isn't Piyal a tall man? Isn't Kamini a kind teacher in our school? Isn't Nugegoda a busy town in Colombo? அப்போது நாங்கள் இங்கே பார்த்தால் ஐயை தவிர மற்ற அனைத்து வாக்கியங்களிலுமே, அதாவது வி, யூ, தே, பியால், காமினி, நுகேகோட ஆகிய இவ்வகையான எழுவாய்களை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது எதிர்மறை வினாக்களிற்கு கண்டிப்பாக ஹெல்பிங் வெர்புடன் நாங்கள் நாட்டை கண்ட்ராக்டட் ஃபார்மிலே பயன்படுத்துகிறோம். சரி, இப்பொழுது நாங்கள் பாடத்தின் முடிவுக்கு வந்து விட்டோம். சமரிக்கு போறதுக்கு முதல்ல எனக்கு யாராவது ஒருத்தர் விரும்பினா இந்த நெகட்டிவ் சென்டென்சஸையும் பாசிட்டிவ் சென்டென்ஸையும் கம்பைன் பண்ணி சொல்ல முடியுமா? ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றதா இருந்தா, இஸ் கேண்டி a cool place? இது ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின். இஸ் கேண்டி a cool place? இதே நான் நெகட்டிவ் கொஸ்டினுக்கு isn't candy a school place? அப்போ ஒரே வினா, ஆனால் பாசிட்டிவ் கொஸ்டினுக்கும் நெகட்டிவ் கொஸ்டினுக்கும் உள்ள வித்தியாசம், அங்கு பாசிட்டிவ்ல இஸ் பிளஸ் சப்ஜெக்ட் வந்தது, இங்கே நெகட்டிவ்ல isn't பிளஸ் சப்ஜெக்ட். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி எனக்கு யாராவது ஒரு 2-3 உதாரணங்கள் ஷேர் பண்ண முடியுமா?
Ms. Rohini, would you like to share? You have raised your hand. Yes, Ms. Mangaleshwari. Yes, sir. Is Yeah. she a good lecturer? Yeah. Isn't she a good lecturer? Okay. Is she best friend? Isn't he a best friend? Are we good girls? Aren't we good girls? Is it an expensive pen? Is it an expensive pen? Isn't it an expensive pen? Are they attractive girls? Aren't they attractive girls? Okay. Thank you so much, Miss. Thank you. And Ms. Rahima. Yes, sir. Yeah. Is he wearing a white shirt? Isn't he wearing a white shirt? Is your son Okay. loves to play cricket? Isn't your son loves to play cricket? You need more time for your work. Aren't you need more time for your work? Is the dog jumping in the pool? Isn't the dog jumping in the pool? Am I a lovable mother to my kids? Am I not a lovable mother to my kids? Okay. Good, Miss. Thank you so much. எனக்கு கூட அந்த ரெண்டாவது கொஸ்டின் ஒருக்கா ரிப்பீட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? Is your son loves to play cricket? இஸ் இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது ஆக்சுவலி இட் ஷுட் பி டஸ் just a minute, Miss. Am I not? ஓகே. இல்ல நான் அந்த ரெண்டாவது வந்து டஸ் அந்த செகண்ட் ஒன் மட்டும் ஒரே ஒரு சொல்லுங்கம்மா ப்ளீஸ். Is your son loves to play ஓ cricket? இது வந்து ஆக்சுவலி ஒரு சின்ன வித்தியாசம். அது இஸ் யோர் சன் லவ்ஸ் வேற, அதாவது டஸ் யோர் சன் லவ் டு பிளே கிரிக்கெட். அதாவது இதுல நீங்க என்ன கவனிக்க வேணுமெண்டா யார் நாங்கள் இங்க பயன்படுத்தேக்க யார் வந்து உங்களுடைய என்று வரும். இப்ப நாங்கள் பார்க்கிற இந்த ஸ்ட்ரக்சர் இவ்வளவுமே பார்த்தீங்கன்னா ஐ யூ வி தே ஹி ஷி இட். இதுல யூ யாருக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு, அது நாங்கள் பிறகு பார்க்கலாம். அப்ப நீங்கள் யார் பயன்படுத்துக இங்க இஸ் என்று இதை வச்சு நீங்க வினா அமைக்க முடியாது. அது டஸ் யோர் சன் என்று வரும். இது மட்டும்தான். மற்றபடி all the other questions were good. Okay, thank you so much, Miss. Okay, so now let's go into Thank you, sir. yeah. Now let's look at the summary. So indaki naan in the summary செய்யறதை விட I would prefer if someone can do the positive sentence and negative sentence. Okay, I will do the positive and negative sentence and I would like someone to do the positive and negative question. Okay, so இதுல நாங்கள் இன்று பார்த்தது 4 வகையான வாக்கியங்கள் இல்ல, நேர்மறை வாக்கியங்கள், எதிர்மறை வாக்கியங்கள், நேர்மறை வினாக்கள், எதிர்மறை வினாக்கள். இப்போ இந்த சென்டென்சஸை மட்டும் நாங்கள் இப்ப பார்க்க போறோம். அதாவது நேர்மறை வசனத்தையும் எதிர்மறை வசனத்தையும் நாங்கள் பார்க்கலாம். I am a teacher. I am not a teacher. You are a student. You aren't a student. He is Mr. PR. He isn't Mr. PR. அப்ப இந்த ரெண்டுலையும் என்ன வித்தியாசம்? ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் am is are, அதனை தொடர்ந்து நவுனுக்கு முதல்ல ஒரு அட்ஜெக்டிவ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து அட்ஜெக்டிவ் கொடுக்கல, ஆனா இதுக்கு நான் ஒரு அட்ஜெக்டிவை சேர்த்தால் I am a kind teacher. இப்ப you are a student, இதை வந்து you are a good student. He is Mr. PR. Okay, இதுதான். அப்ப நெகட்டிவ்ல இது எப்படி வரப்போகுது? I am not a good teacher. You are not a good student. இந்த சமரியில நீங்க பாத்தீங்கன்னா இதுல அட்ஜெக்டிவ் கொடுக்கப்படையில முதல் இந்த ரெண்டுலையும். சரியா? சோ இதை நாங்கள் விட்டுறோம். அப்ப நான் கீழே பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் நெகட்டிவ் கொஸ்டின்ஸையும் பார்த்தா இது ரெண்டுலையும் என்ன டிஃபரெண்ட் என்று பார்க்கலாம். ஹெல்பிங் verb
வைத்தே நாங்கள் வினாக்களை அமைக்கப் போகிறோம். அதனை தொடர்ந்து எழுவாய் வரப்போகுது. அண்ட் questions எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நெகட்டிவ் questionஸ்க்கு மட்டும் நாங்கள் நொட்டை பயன்படுத்தி இருப்போம். அப்ப பாசிட்டிவ் questionக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்கிறதா இருந்தா, am I not a kind teacher? இந்த ஸ்லைட்ல வந்து am I a teacher இருக்கு. இதுல adjective இல்ல. எனவே நான் இதுக்கு ஒரு adjective சேர்க்கிறதா இருந்தா am I a kind teacher? அப்ப நெகட்டிவ் question எப்படி அமைய போகுது? Am I not a kind teacher? Are you a good student? நெகட்டிவ்ல aren't you a good student? Positive question is he isக்கு வேற ஒன்று அமைக்கலாம். Okay. Is Kandy a cool place? நெகட்டிவ்ல isn't Kandy a cool place? அப்போ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் மிகவும் இலகுவாக பார்த்து கொள்வதற்கான முறை என்னன்னா, நீங்கள் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மட்டும் வச்சுட்டு நீங்க நெகட்டிவ்ஸை வந்து கம்பேர் பண்ணியே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இதுல நெகட்டிவ் என்றால் நொட்டை மட்டுமே நாங்கள் இங்கே பயன்படுத்தி இருக்கிறோம். எனவே இன்று எமது பாடத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப அடுத்ததா நாங்க பார்க்க போறது ஒரு சிலர்ட அவங்களோட கொஸ்டின்ஸை பார்க்கலாம். அப்ப அதுல இருந்து நாங்கள் படிச்சு கொள்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கலாம், இல்ல சில பிழைகள் இருந்தால் நாங்கள் அதை எவ்வாறு தவிர்க்கலாம் என்றதை நாங்கள் பார்க்கலாம். சரி, இதுதான் இன்றைய பாடம். இப்போ உங்களுக்கு யாருக்காவது இதை பத்தி ஏதாவது நீங்கள் வேற எதுவும் பாயிண்ட்ஸ் அடாப்ட் பண்ண வேண்டி இருந்தா you can share your ideas and views. Ms. Rahima, would you like to say something more? Okay, fine. So now what we are going to do is உங்களோட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்களோட அசோசியேஷன் வலைத்தளம் இங்க நான் வெப் கொடுத்திருக்கிறேன். இட்ஸ் iafqe.org. iafqe.org. இந்த வெப் இணையதளத்துக்கு நீங்க போயிட்டு, இப்ப நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்றேன், யாராவது புதுசா ஜாயின் பண்ணி இருந்தீங்கன்னா இந்த அகாடமிக்ஸ் என்ற செக்ஷன்ல போயிட்டு ஸ்பீக் இன் இங்கிலீஷை கிளிக் பண்ணுங்க. இந்த ஸ்பீக் இன் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கீழே போனீங்கன்னா இதுல எல்லா லெசன்ஸுமே இருக்கு. இதுல இன்று நாங்கள் பார்த்தது வந்து லெசன் 3. அப்ப அதை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு நான் செய்த இந்த லெசன் தமிழ்ல விளக்கப்படுத்தினேன். இதே லெசன் வந்து டீச்சர் ஷோகேஸ்ல உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், சிங்களம் ஆகிய 3 மொழிகளிலுமே உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்டா இருக்கோ, இல்லை எதுல விளக்கம் உங்களுக்கு இலகுவாக விளங்க கொள்ள முடியுமோ அந்த வீடியோஸை நீங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்துட்டு பிறகு நீங்க இங்கிலீஷ் வியூவையும் நீங்கள் பார்க்கலாம். இப்ப அடுத்ததா செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்ம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்றேன். நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்த பிறகு செல்ஃப் அசஸ்மெண்ட் ஃபார்முக்கு போனீங்கன்னா இதுல உங்களுக்கு சில கொஸ்டின்ஸ் கேட்கப்பட்டிருக்கும். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 25 கேள்விகளா இருக்க வேணும், எனக்கு சரியா தெரியல. இந்த கேள்விகளுக்கு முதல்ல உங்களை இமெயில் ஐடியை நீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லெசனுக்கு ஏற்ற சரியான பதிலை நீங்க தெரிவு செய்ய வேண்டியதுதான் உங்களோட வேலை. அப்ப உங்களோட இந்த அசஸ்மெண்ட முடிவுல உங்களுக்கு ஒரு ஸ்கோர் ஒன்று கிடைக்கும். அதுல எத்தனை சரி எத்தனை பிழைன்னு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்ப உங்களுக்கு பிழைகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் இந்த அசஸ்மெண்ட்டை மீண்டும் ஒரு முறை திருப்பியும் செய்யவும் முடியும். எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் இதை திருப்பி செய்யலாம். அப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்த லெசனுக்கு அமைவான செல்ஃப் அசஸ்மெண்ட் ஒரு 2-3 கேள்விகள் மட்டும் பார்ப்போம். Are you a good student? அப்ப பாருங்க, இதுக்கு சரியான ஆன்சர் என்னவா இருக்கும். இது என்ன டைப் ஆஃப் அ கொஸ்டின்? முதல்ல இட்ஸ் அ பாசிட்டிவ் கொஸ்டின். அப்ப இதுக்கான ஆன்சர் I were not a student என்று வராது. என கேட்கப்பட்ட கேள்வி நிகழ்காலத்துல அமையுது. அப்போ அதுல பதிலும் வந்து நிகழ்காலத்துல தான் அமைய வேணும்.
இது இறந்த காலம். அப்ப இது எங்களுக்கு வராது. No, I am not a good student. இதுதான் அதோட ஆன்சர். ஏன் ஐ நாங்கள் பயன்படுத்திக்க ஹெல்பிங் verb am வர வேணும். இப்ப அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஆர். அப்ப அது வர போறதில்லை, இஸ்ஸும் வர போறதில்லை. இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். How is your friend? He இதுல ஒரு சின்ன பிழை இருக்கு. மூன்றாவது தான் பதிலா வர வேணும். பட் he is fine என்று வரும். அதுல வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இதை நீங்க அசஸ்மெண்ட் ஃபார்ம் நீங்க ப்ராக்டிஸ் செய்யக்க அது உங்களுக்கு ஒரு அடட் ப்ராக்டிஸாக அமையும். இப்ப நாங்கள் அடுத்தது பார்க்க போறது ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர்ஸ் ஃபார் கண்டினியூஸ் அசஸ்மெண்ட். இதுல ஒவ்வொருத்தரும் 25 கேள்விகள் அவங்களே அமைத்திருப்பாங்க. நேர்மறையான கேள்விகள் 25, எதிர்மறை கேள்விகள் 25. இந்த கேள்விகளை வந்து நீங்கள் ஃபுல்லாவே யூ ஹாவ் த இஃப் யூ ஹாவ் டைம் யூ கேன் கோ த்ரூ ஆல் த கொஸ்டின்ஸ். அப்போ உங்களுக்கு இந்த ஒவ்வொருத்தர கேள்விகளையும் பார்க்க எவ்வாறு கேள்விகளை அமைக்கலாம் என்ற ஒரு விதமான ஒரு மேலதிக நாலேஜா இருக்கும். அதாவது சம்டைம்ஸ் எங்களுக்கு புது சொற்களின் பாவனையை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்ல வார்த்தைகளின் பிரயோகம் எப்படி என்பதை கூட நாங்கள் இதுல பார்த்து கொள்ள முடியும். அப்ப இப்ப நாங்கள் ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்க்க போறோம். இப்ப முதலாவதாக am I a good teacher? Am I a teacher? அடி வாங்குவீங்க, சொல்றத கேட்டு பாடுங்க. Excuse me, can you please mute the mic? ஷான் ஆன் பண்ண தொடங்க. ஆன் பண்ணுங்க. Miss எலும்பு லக்ஷானி, எலும்பு. Okay, thank you. So are you go to the school? இந்த வசனம் இந்த கேள்வி பிழை. Are you go to the school? இது வராது. இது இந்த செக்ஷனுக்கு அமைவான ஒரு வினா இல்ல. Are you a student? Are you student இல்ல, are you a student? மற்றது நீங்கள் adjective யூஸ் பண்றதா இருந்தால் are you a good student என்று போடலாம். Are you a foolish boy? இங்க கண்டிப்பாக வந்திருக்க வேணும். Are you policemen? Okay. Are we? இந்த கேள்வி என்னன்னு எனக்கு விளங்கல. அடுத்தது இது கிளெவரா இருக்க வேணும். ஆனா இந்த சொல்லிட என்னன்னு எனக்கு விளங்கல. இஷி நிமாலி. ஓகே. இஸ் ஹி a good cricketer? கிரிக்கெட் அல்ல, கிரிக்கெட் என்பது ஒரு விளையாட்டு. கிரிக்கெட்டர் என்று சொல்லும் பொழுது அது ஒருத்தரை குறிக்கிறது. அப்பொழுது இங்க பெயர் சொல்லாக அமைவது கிரிக்கெட்டர். இஸ் he a good cricketer? இஸ் he a beautiful actor? பொதுவாகவே நாங்கள் பெண்களை குறிப்பதாக இருந்தால் பியூட்டிஃபுல் பயன்படுத்தலாம். இதே ஒரு ஆண் ஆக்டர், ஒரு ஜென்ட்டை நாங்க ஒரு குறிக்கிறதாக இருந்தா பியூட்டிஃபுல் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், ஹேண்ட்ஸம் யூஸ் பண்ணலாம். திருப்பி சொல்றேன், ஒரு லேடிக்கு நீங்கள் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதா இருந்தா கண்டிப்பா யூ கேன் சே பியூட்டிஃபுல். பட் இஃப் இட் இஸ் ஃபார் அ ஜென்ட், அ மேல், you don't say beautiful, you need to say handsome. Are they cricket in our team? I think this should be, are they cricketers in our team? இப்ப இந்த questions நீங்க பார்க்க உங்களுக்கு தெரியும், இதுல நிறைய சின்ன சின்ன பிழைகள் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இதுகளை நீங்க பார்க்க உங்களுக்கு எந்த மாதிரி பிழைகள் உருவாகுது என்று கூற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக நாங்க இன்னொருத்தர் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இங்க am I a doctor? Are we students? Are you a tall man? வர வேணும். Are they clever players? Is she a singer? Is he a police officer? Is it white? Am I fat? Are we players? இந்த கேள்விகள் எல்லாமே சரி. ஆனா இதுல வந்து சில கேள்விகள் இல்ல.
எங்களோட ஸ்ட்ரக்சர் என்னன்னா இன்றைக்கு நாங்கள் பார்த்தது வந்து இதுல அட்ஜெக்டிவ் சேர்க்க வேண்டும். அப்ப இதுல வந்து கேள்வி சரி, ஆனால் பெரும்பாலான கேள்விகளில் பெயர் அடைமொழி அதாவது அட்ஜெக்டிவ் இவங்க சேர்த்து இல்லை. அடுத்ததாக நாங்க பார்க்கலாம். Am I a good learner? Oh. Is he a tennis player? Is the car too small to your family? Are they new to the classroom? Is she a best performer in the dance crew? Is Vellampittaya Road under the construction? Or you can say, is Vellampittaya Road under construction? Is the weather too hot today? Is Rani the tallest in the classroom? Are they good in English? Are you a member of this association? Is she a client of your mother? Isn't Manikavam? Is it a big town in Kandy? Are you a lazy girl? Is he a tennis player? அப்ப நீங்க பாருங்க இந்த வாக்கியங்கள்ல என்ன மாதிரி அமைத்திருக்கிறார்கள். முதல்ல நமது ஹெல்பிங் வெர்ப் வருது, அதை தொடர்ந்து நாம சப்ஜெக்டை பயன்படுத்துறோம், அதுக்கு பிறகு நவுன் வர்றதுக்கு முதல்ல அட்ஜெக்டிவை யூஸ் பண்றோம். மற்றது உங்களுக்கு இதுல இன்னொன்றும் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த 25 கொஸ்டின்ஸ் அமைக்க ஒரே தடவையிலே நீங்க இந்த 25 கொஸ்டின்ஸும் அமைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு டைம் இருக்கிற மாதிரி முதல்ல உங்களுக்கு எப்படி உங்களுக்கு டைம் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம். இது ஒன் ஷாட்லேயே நீங்கள் இந்த 25 ஒரே நேரத்தில் செய்ய வேணும்னு. ஸோ இதுதான் இன்றைய பாடம். இதுல இன்னும் நிறைய பேர கேள்விகள் இருக்கு. ஸோ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா you can go through the others answer questions also to get a better idea. So sir, இன்னவாது okay. It's okay, fine. So thank you all for joining. In the sessionless join பண்ண எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் இன்னொரு லெசன்ல அடுத்த டியூஸ்டே பார்ப்போம். மிஸ் மங்களேஸ்வரி எதுவும் சொல்ல இருக்கா? I want to thank you, sir. Oh, thank you so much, miss. Thank you. Thank you for the lovely lesson, sir. On behalf of our Central Province teachers, I thank you once again. It's a good platform to the teachers. If we continue this opportunity, we can reach best position and shine. Without fear, we can achieve our goal. Thank you, sir. Thank you. Thank you so much, Ms. Mangaleshwari. It was really nice of you. So hope to meet you all soon and good night. So see you all next Tuesday with a new lesson.